வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஓம் சக்தி சேனல் வாயிலாக ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை, அதன் பிறகு 3ஆம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார். உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் வக்ரமாக சிம்மமனையில், அதன் பிறகு கடகமனைக்கு பயிற்சியாகிறார். 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் 4ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானும் அமர்ந்திருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் இருக்க, குரு பகவான் 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம். அதே சமயத்தில் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5க்குரியவன், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்கிர பகவான் சிம்மமனை. அதன் பிறகு இந்த மாதத்தினுடைய இறுதியில் 25ஆம் தேதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல போய் அமர்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு மிதுன ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன், குட் நியூஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல் குட் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படின்னா, முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும். அப்போ முதலீடுகள் என்ன, நீங்கள் ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு ஒரு நல்ல காலகட்டம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஏன் சொல்றேன்னா, அந்த சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் 4ஆம் இடத்துல வந்து அமர்ந்து வீட்டுக்கு காரகனான அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கார். செவ்வாய் நிலத்துக்கு காரகனான செவ்வாய் குருவோட சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறனால கடன் கிடைக்கும். அப்போ ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கடன் கிடைக்கும். அப்போ முதலீடுகள் செய்வதற்கு உகந்த மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அடுத்த ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்காரப் போகிறார். அப்போ 3ஆம் இடம் என்பது என்ன, தன்னம்பிக்கை. மனதில் தன்னம்பிக்கை கிடைக்கும், தைரிய வீரியம் கிடைக்கும். ஒரு மாதிரியான மந்தத்தன்மை, ஒரு மாதிரியான ஒரு டல்லாக இருந்து கொண்ட, ஒரு ஸ்லோவாக இருந்து கொண்ட, அரசு காரியங்களில் வெற்றி பெறாமல் தடை கொடுத்து கொண்டு இருந்த விஷயங்கள் இப்போ வெற்றியை கொடுக்கும். அரசு காரியங்களில் வெற்றி, அரசு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அதை சரியாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறீர்களவா, அவர்களுக்கு திடீரென்று புகழும் செல்வாக்கும் கிடைக்கக்கூடிய, புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும். சரி, அடுத்த குட் நியூஸ் அப்படின்னா, குரு பகவான் 12ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அந்த 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக போகிறார். அப்போ என்ன, உங்களை உங்கள் சொந்த ஊரிலிருந்து வெளியே அமர்த்தும். அப்போ என்ன, ஒரு வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், ஒரு வேலைக்காக அலைந்து கொண்டிருக்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா வெளிநாடு, வெளி மாநிலத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்று உறுதியாக இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு வாணிப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அடுத்த குட் நியூஸ் அப்படின்னா, ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். 10இல் ஒரு பாவியாக இருக்கணும், அந்த வகையில் ராகு இருக்கார். சரி, அந்த 10க்குரியவன் தனக்கு 3ஆம் இடமான 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக கூடிய தன்மை. அப்போ சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அல்லது ஏற்கனவே சொந்த தொழில் இருப்பவங்க இன்னொரு கிளையை உருவாக்கணும் அப்படிங்கிற, அடிஷ்னலாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அதையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். சரி, அடுத்து ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னா, செவ்வாயினால் கிடைக்க போகிறது. அதாவது கட்டிடம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய
ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ரியல் எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர் அல்லவா. ஆனால் கடந்த ஒரு 4 மாதங்களாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தார், சனியோடு பாதிக்கப்பட்டார், ராகுவோடு இணைந்திருந்தார், சனியின் பார்வை. ஸோ இந்த மாதிரியாக இருந்து அந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு இணக்கம், ஒரு சுணக்கம் இருந்து கொண்டிருந்தது. சரியான ஒரு ஒப்பந்தம் கிடைக்கல, சரியான ஒரு வளர்ச்சி கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கள்ல, இந்த மாதம் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதுன ராசினருக்கு அமையும். சரி, அடுத்த ஒரு குட் நியூஸ் அப்படி என்னன்னா, யாரெல்லாம் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது ஒரு வலியோடு ஒரு வேதனையோடு இருந்து கொண்டு, வழக்கு அது என்ன வழக்காகவே இருக்கட்டும், அது ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இருந்தது அல்லவா, அதுக்காக ஒரு மன அழுத்தத்தில் இருந்தீங்களா, அதில் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய, சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மாதம் மிதுன ராசினருக்கு அமையும். அடுத்த ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னா, அந்த அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்குத்தான் நான் போகணும், அரசு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பீர்களா, அவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒன்று. அல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஸ்ட்ராங்காக உங்கள் எண்ணத்தில் உதயமாகும். என்ன உதயமாகும்? நான் அரசு வேலைக்குத்தான் நான் போகணும், குரூப் 1 குரூப் 2 எழுதணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நல்லா வரக்கூடிய, அதை சரியான முறையில் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், யாருக்கெல்லாம் இந்த சனி திசை சனி புத்தி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் மன அழுத்தம், மன பிரஷர், வேலையில் ஒரு மாதிரியான தொய்வு, இந்த மாதிரியான தன்மை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி இருக்கிறதோ அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த மனக்குழப்பத்திலிருந்து விடுபடுவீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை.